ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்காக கொடுத்ததான வார்த்தையை, அந்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த நாளிலே நாம் சற்று தியானிப்போம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதான வார்த்தையை இப்பொழுது நாம் இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம். இந்த மாதத்திலே, இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ண வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார், அவர் விரும்புகிறார். ஏனென்றால் நாம் தேவ சமூகத்திலே விடாப்பிடியாய் அவருடைய பாதத்தை பற்றி பிடிக்கிறபடினாலே, அவருடைய சமூகத்தை நித்தம் நாம் தேடிக்கொண்டிருக்கிறபடினாலே, தம்முடைய ஜனத்திற்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் வாஞ்சையுள்ளவராக, துடிப்புள்ளவராக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நமக்காக. ஆகவே தான் கடந்த நாட்களில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் இந்த புதிய மாதத்திற்கென்று இந்த வார்த்தையை என் இருதயத்தின் ஆழத்திலே கொடுத்தார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை, இந்த சத்தத்தை நீங்கள் எங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்ப சூழ்நிலையிலே, ஹல்லேலூயா, நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்காய் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு, வேதனையோடு, நம்பிக்கை அற்றவர்களாய் தேவ சமூகத்திலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்களுடைய தொழிலை பார்த்து கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ண போகிறார். நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் கடந்த 8 மாதங்களாக ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார் அல்லவா? எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை அழுகைகள், எத்தனை பரியாசங்கள் நம்மை சூழ்ந்து வந்த போதிலும் நாம் ஒரு நாளும் மடிந்து போக கர்த்தர் விடலை. நம்ம ஒரு நாளும் ஹல்லேலூயா மாண்டு போவதை கர்த்தர் விரும்பலை, அவர் அனுமதிக்கலை. இன்னும் கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? அதிசயங்களை காண பண்ணும்படியாக, உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை கர்த்தர் மாற்றும்படியாக, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பற்றுக்கொண்டிருக்கிற, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த பாதையிலே கர்த்தர் ஒரு மகிமையை காண பண்ணும்படியாக இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் நம்மை நுழைய பண்ணியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசி மீகா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. அந்த எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட நாள் முதற்கொண்டு அநேக அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்தார். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கிருபையாய் அதிசயமாய் நடத்தி சென்ற தேவன் இந்த புதிய மாதத்தில் அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்த அதே ஆண்டவர் இன்றைக்கு இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் கூட இருந்து அதிசயங்களை காண பண்ண போகிறார். உடைய கண்ணீரை நீங்கள் துடையுங்கள், உடைய வேதனைகளை சற்று ஒதுக்கி வையுங்கள். நீங்கள் இதுவரை பட்டு கொண்டிருக்கிற அந்த கஷ்டங்களை தள்ளிவிடுங்கள். கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என் குடும்பத்தில் உள்ள அநேக ஜனங்கள், அநேக சொந்தங்கள், அநேக உற்றார் உறவினர்களுக்கா ஆண்டவர் எத்தனையோ அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். என் அருகாமையில் உள்ளவர்களுக்கு அதிசயம் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஏன் இன்னும் தாமதமாய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அது தாமதம் அல்ல, அது மகிமைக்காக, அது அதிசயங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நான் உறுதியாய் சொல்ல முடியும். இந்த அதிசயமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் என்ன செய்கிறார்? முதலாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். முடியாததை கர்த்தர் முடித்து வைக்கிற ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். முதலாவது முடியாததை முடித்து வைக்க ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். He will complete the
பாசிபிள் திங்ஸ். ஹி வில் கம்ப்ளீட் த இம்பாசிபிள் திங்ஸ். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் எது எது முடியாதது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய குடும்பங்கள் நம்மை பார்த்து நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, நம்முடைய உற்றார் உறவினருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை கர்த்தர் காண பண்ண போகிறார். எத்தனை வருடமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இவங்க வாழ்க்கை இப்படியே தானே இருக்குது, இது இப்படியே தான் முடியும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நம்முடைய காது கேட்குற மாதிரி பேசியிருப்பாங்கல்ல, நீங்கள் கேட்குற மாதிரி பேசியிருப்பாங்கள்ல, அதை நினச்சி எத்தனையோ ராத்திரி உங்களுக்கு தூக்கம் கூட வராமல் போயிருக்குமே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்தபடியினாலே அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வார்த்தையை சொல்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, முடியாத காரியத்தை கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே முடித்து வைக்கப் போகிறார். சங்கீதம் 68ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஐ வில் பிரிங் மை பீப்புள் அகெயின் ஃப்ரம் த டெப்த்ஸ் ஆஃப் த சீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சமுத்திர ஆழங்களிலிருந்து திரும்பி அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜனங்களை பாருங்க, சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் என்று சொல்லுகிறார். சாதாரண உலகத்தில் இந்த ஆழ்துளை கிணறு தோண்டியிருப்பாங்க. சாதாரண ஒரு போர்வெல், ஒரு சின்ன குழந்தை விழுந்துட்டா அதை அவ்வளவு சிரமப்பட்டு சிலதை காப்பாற்ற முடியுது, சிலதை காப்பாற்ற முடியல. ஒரு சின்ன ஒரு 100 அடின்னு நினைக்கிறேன், ஒரு 50 அடின்னு போயிருப்பாங்க. அந்த குழாயிலிருந்து, அந்த போர்வெல், அந்த ஆழ்துளை கிணற்றிலிருந்து அந்த குழந்தைய மனிதர்களால் காப்பாற்ற முடியலை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்களை, மை பீப்புள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. என் ஜனங்களை சமுத்திர ஆழங்களிலிருந்து திரும்பி அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தலைக்கு மேலே எனக்கு பிரச்சனை இருக்குது, அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிருச்சு, இந்த மாதத்தோடு என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அப்படிப்பட்ட காரியம், அப்படிப்பட்ட பெரிய சம்பவம், அப்படிப்பட்ட பெரிய ஒரு காரியம், ஒரு பயம், ஒரு திகில், ஒரு சூழ்நிலை சுற்றி நெருங்கி நிற்கிறது. என்னை சுற்றி நெருங்கி நிற்கிறார்கள், சத்துருக்கள் என்னை சுற்றி நிற்கிறார்கள், எனக்கு ஒரு விடுதலையே இல்லை, இது ஏசப்பா வந்தால் தான் எனக்கு ஒரு விடுதலைன்னு சொல்கிறோம் பாருங்கள். அப்படிப்பட்ட காரியத்தை அதுதான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. என் ஜனங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து, சமுத்திரத்தின் ஆழம்னா எவ்வளவு ஆழம், அதை நம்ம பார்க்க முடியுமா, அளவெடுக்க முடியுமா? முடியாது. சமுத்திர ஆழம் அவ்வளவு ஆழம், அவ்வளவு டெப்த் ஆஃப் த சீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? திரும்ப நம்மை தூக்கி விடுகிறார். எதற்கு தெரியுமா? அதிசயங்களை காண பண்ணும்படியாக. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் நினைத்த திட்டத்தை இன்னும் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஆனால் சில வேளைகளை நாம் மறந்து இருக்கிறோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஹல்லேலூயா நாம் நினைவு கூறுகிறதில்லை, அதை அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறதில்லை. ஏசப்பா, அந்த நாட்கள் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் எனக்கு சொன்னீங்களப்பா, இந்த காரியத்தை நீங்கள் எனக்கு சொன்னீங்களப்பா, நீங்கள் நிறைவேற்றி தருவேன்னு சொன்னீங்களப்பா, அந்த வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன் அல்லவா ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் தினம் தினம் தேவ சமூகத்தில், அப்பா நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், நீர் எனக்கு அதிசயங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே, நீர் அதிசயங்களை காண பண்ணும் என்று சொல்லியிருக்கிறீரே. கர்த்தர் முடியாதவைகளை கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நீர் அதிசயங்களை காண பண்ணுவீராக என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே முறையிடும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை, அந்த அதிசயமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய அவர் உண்மையுள்ளவர். முடியாததை முடித்து வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். முதலாவது. ரெண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய போகிறார். கண்களுக்கு முன்பாக, இந்த சைட் ஆஃப் ஆல் பீப்புள், இந்த சைட் ஆஃப் ஆல், எல்லா கண்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ண போகிறார். முதலாவது நாம் பார்த்தோம், முடியாததை முடித்து வைக்கிற தேவன். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், எல்லா கண்களுக்கு மத்தியில், இந்த சைட் ஆஃப் ஆல் பீப்புள். நான் வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 78வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக அவர் அதிசயமானவைகளை செய்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக, இஸ்ரவேலுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்தினுடைய பிதாக்களுக்கு முன்பாக ஆண்டவர் அதிசயமானவைகளை செய்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவனுக்கு என்னதான் சம்பவிக்கும், இவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கூட எழுதி கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் சொல்லி பெரியவங்களாம் நம்ம பார்த்து ஏளனமாக சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க. உன் தலையெழுத்து இதான், உன் தலையெழுத்து இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாங்க. கர்த்தர் அந்த தலையெழுத்தை கர்த்தர் இன்றைக்கே இந்த புதிய மாதத்தில் உங்களுக்காய் கர்த்தர் மாற்றப் போகிறார். என்ன மாற்றப் போகிறார்? எல்லா கண்களும் பார்க்கிற வண்ணமாக. ஹல்லேலூயா. யாரெல்லாம் சொன்னார்களோ, யாரெல்லாம் நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை பரியாசம் பண்ணினார்களோ, யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ, எப்பொழுது நீங்கள் விழுவீர்கள், எப்பொழுது நீங்கள் மடிந்து போவீர்கள், உங்களுடைய குடும்பம் எப்பொழுது மடிந்து போகும், உங்களுடைய பிஸ்னஸ் எப்பொழுது தோல்வி அடையும், நீங்கள் எப்பொழுது இந்த இருக்கிற இடத்த விட்டு ஓடுவீங்க, நீங்கள் எப்பொழுது இந்த இருக்கிற வீட்டை விட்டு நீங்கள் ஓடுவீங்கன்னு சொல்லி சத்ரு நினைத்து கொண்டிருக்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட சத்ரு மத்தியில் இந்த புதிய மாதத்தில் ஏசப்பா சொல்கிறாரு, அவங்க கண்களுக்கு மத்தியில் அதிசயங்களை கர்த்தர் காண பண்ண போகிறார். எஸ், தேங்க்யூ ஜீசஸ். அதிசயங்களை கர்த்தர் காண பண்ண போகிறார். நீ எதற்காய் அழுகிறாய்? நீ எதற்காய் தினம் தினம் ஹல்லேலூயா உன் சரீரத்தை வரித்து கொண்டிருக்கிறாய்? மகனே, மகளே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிற என் தேவன். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் இறங்கி வந்து தம்முடைய மகிமையை ஹல்லேலூயா இந்த செங்கடலை இரண்டாய் பிரித்திருப்பார் என்றால், அதே தேவன், அதே மகிமை, அதே வல்லமையுள்ள ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் செய்ய அவர் தீவிரமடைந்திருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். அவர் தீவிரப்பட்டிருக்கிறார். தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு அவர் எழுந்தருளி இருக்கிறார். சத்துருக்களின் வல்லமைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்டப் போகிறார். அவன் நடுங்கிக் கொண்டிருக்கிறான், அவன் பிசாசு நடுங்கிக் கொண்டிருக்கிறான். சத்துருக்களின் கிரிகளை கர்த்தர் என் தேவன் இந்த புதிய மாதத்தில் அவர்களை நிர்மூலம் பண்ணுகிறார். ஜீசஸ் அவைகளை நிர்மூலம் பண்ணுகிறார். நீங்கள் கலங்காதிருங்கள், நீங்கள் கலங்காதிருங்கள். யாத்ராம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு உடன்படிக்கை நான் பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று சொல்கிறாரு. ரெண்டாவது போடப்பட்டிருக்கிறது, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள், கேள்விப்படாத காரியங்கள், கேள்விப்படாத மகிமையை என்ன செய்கிறாராம்? உங்கள் ஜனங்கள் மத்தியில் செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தார் பார்க்கும்படியாய் செய்ய போகிறார். உங்கள் கூட இருக்கிறவங்க பார்க்கும்படியாய் செய்ய போகிறார். அதற்கடுத்து உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும், நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள் யார் யார்? நம்ம கூட வேலை பார்க்கிறவர்கள், நம்ம அருகாமையில் இருக்கிறவர்கள், நம்முடைய சொசைட்டியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் காணத்தக்கதாக கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய செய்கைகளை, கர்த்தருடைய கிரகிக்கக்கூடாத காரியங்களை, அந்த மகிமையை, அந்த அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய திட்டம் வகுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்கள் வலது கரத்தை கர்த்தர் பிடிக்கிறார். உங்களுக்கு சகாயம் பண்ணும்படியாக, உங்களுக்கு ஹல்லேலூயா அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்யும்படியாக. தேவ சமூகத்தையே தஞ்சம் என்று, தேவ சமூகமே எனக்கு போதும் என்று சொல்லி தேவ பாதத்தில் மடிந்து தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று துடிப்போடு ஹல்லேலூயா தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற, தேவனுக்காய் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆத்துமாவே, தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் அழுகையை துடைக்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார். என் கண்ணீரே எனக்கு உணவாயிருக்கிறது என்று சொல்லி அநேக நேரங்கள் ஹல்லேலூயா கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, வேதனை அடைந்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், ஹல்லேலூயா தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில், ஹல்லேலூயா சூழ்நிலைகளை, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளியை வைக்கிறாரு. நம்புறீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் ஹல்லேலூயா உங்களை மறந்து போவதற்காக அல்ல. என் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் வாக்குத்தத்தத்தில் சிறந்தவர். வானமும் பூமியும் ஒளிந்து போனுடைய வார்த்தைகள்
ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை சொல்லியிருக்கிறாரே. அவருடைய வார்த்தைகள் ஒன்றாகிலும் பிசகுவதில்லை. அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயங்களை செய்யும்படியாகவே இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராய் கொடுக்கிறார். கலங்காதீங்க, திகையாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மதுரமாய் மாற்றுகிறார். கசப்பாய் இருக்கிற காரியங்களை கர்த்தர் தித்திக்க பண்ண போகிறார். அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். அல்லது துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ண போகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பாவை நம்புறீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த நல்ல ஆண்டவரே நாளுக்காக, மாதத்திற்காக உமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. கடந்த 8 மாதங்களாக நீர் எவ்வளவோ நல்லவராயிருந்து அருமையான தேவ பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் போதுமானவராயிருந்து நீர் தகப்பனாக தாயாயிருந்தப்பா நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறபடி கிருபையை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மனதார வாழ்த்தி ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் நான் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறப்பா. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே, நீர் அதிசயங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து முடிக்கப் போகிறீர். முடியாததை முடித்து வைக்கிற காரியத்தில் அதிசயங்களை செய்ய போகிறீர். எல்லா கண்கள் பார்க்கும் வண்ணமாக நீர் அதிசயங்களை செய்ய போகிறீர். நீர் அப்படியாய் நீர் செய்து முடிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. பாதுகாத்து கொள்ளும். நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். கனமகிமை துதில் நமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. ஆண்டவர் நிச்சயமாய் இந்த புதிய மாதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.